ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பச்சைப்பயிரை எல்லா ஏஜ் குரூப்பினரும் எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் நிறைய நார்ச்சத்தும் புரதச்சத்தும் இருக்கிறதுனால நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கிறது நல்லது. முளைக்கட்டிய பச்சைப்பயிராவோ இல்லைன்னா குழம்பாவோ இல்லைன்னா கீரை கூட சேர்த்தோ இல்லை இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நான் இதுக்கு 100 கிராம் பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இது நம்ம ஒரு கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக திரித்து எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் பச்சைப்பயிருக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு பாகு பதம் மாதிரி எடுத்துக்கலாம். கம்பி பதம் தேவையில்லை, பாகு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு கூட நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கன்னா கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திரித்து வச்ச அந்த பச்சைப்பயிறு பொடியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பிடிச்சி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.